பலப்படுத்துவார். ஓ, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். நீங்க இல்லாம போவீங்கன்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி ஒரு 10 டைமாவது சொல்லுவோம், கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார். என் கணவனாருடைய இருதய கடினம் மாறும். என் பிள்ளைக்கு ராஜா வீட்டு கல்யாணம் போல அந்த திருமணம் நடக்கும். என் கடன்கள் சீக்கிரமாய் மாறும். என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நான் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கிற தீபமாய் நான் மாறுவேன். நான் ஊழியம் செய்வேன். கர்த்தர் என் முந்தின சீரை பார்க்கலும் கர்த்தர் எனக்கு நற்சீர் கர்த்தர் உண்டு பண்ணுவார். இனி அந்த வார்த்தை என் வாயிலே வருவது இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். எனக்காக ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். என் பிள்ளை மாறுவான். என் பிள்ளை மாறும். சொல்லுங்க, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. பரலோகம் கேட்கட்டும், பரலோகம் கேட்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையை கனப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவிசுவாசமான வார்த்தையை பேச வைக்கிறவன் பிசாசு, பேச வைக்கிறவன் பிசாசு. ஆனா விசுவாசமான வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வாயிலே தருகிறவர் கர்த்தர். இப்ப சொல்லுங்க, 3 காரியங்கள் நமக்கு தேவை. உங்க ஃபெய்த் வளரணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க விசுவாசம் வளரணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? விசுவாசத்தினால எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 2006 வருஷம் அப்போ வந்து வாக்குமேன் அப்படின்னு சொன்னா இந்த கேசட்டை உள்ள போட்டு செய்தியை கேட்கலாம். அப்போ வந்து நான் வந்து ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்பொழுது வந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ், பாஸ்டர் ரத்னம்பால் ஐயா, இவங்க 2 பேருடைய செய்தியையும் நிறைய கேட்பேன். இவங்க 2 பேரும் கேசட்டில் வந்து செய்தியை அன்றைக்கு உள்ள காலங்களில் அவங்க போடுவாங்க. அப்போ வந்து பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்க செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய அற்புதத்தை குறித்து அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 காதலையும் இயர்ஃபோன் இருக்குது. கண்ணில் தாரையாக கண்ணீர் கொட்டுது. அவர் அந்த சாட்சியை சொல்றாரு. அவருடைய திருச்சபைக்காக அவருடைய இடத்தை வாங்கும்போது அந்த சாட்சியை சொல்றாரு. அந்த சாட்சியை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஜெபம் பண்ணும்போது, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டுறது மாதிரி நான் ஆசைப்பட்டுட்டேன், தப்பு தான். நான் முடவன், நான் எப்படி கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது? அந்த மாதிரி என்னால் எடுக்க முடியாத எனக்கு கற்பனைக்கு மிஞ்சின காரியத்தை நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவர் அந்த ஜெபத்தை சொல்றாரு. எனக்கு அப்படியே கண்ணில் தாரையா கண்ணீர் கொட்டுது. ஏன் அப்படின்னா, ஊழியத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஊழியம் செய்வனா செய்ய மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. ஒரே ரொம்ப டவுட்டாக இருக்குது. அப்போ தான் 1 வருஷம் முழுக்க பெட்டில் படுத்து அனாதையை போல கோயம்புத்தூரில் படுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். இதை எப்படி செய்வோம்? இனி திரும்பி அந்த சிக்னஸ் வருமா? அப்படி வந்தால் நம்ம எப்படி சமாளிப்போம்? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் உள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனால் அந்த செய்தியை கேட்ட அழ நான் திரும்பி ஜெபிக்கிறேன். நானும் முடவன் தான், நானும் ஆசைப்படுற இந்த ஊழியம் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி தான். சாரி ஆண்டவரே, என்னை பயன்படுத்தணும்னு நான் கேட்கக்கூடிய தகுதி இல்லை. சரி, ஒரு ஊழியக்காரனாவது நீ என்னை அங்கீகரிக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த விசுவாசமான வார்த்தைகளை இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தர் எவ்வளவு தைரியப்படுத்தி இருக்கிறார். அதை பேச வைத்தவர் அவர், அப்படி ஜெபிக்க வைத்தவர் அவர். நான் நம்புறேன் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில கர்த்தர் உங்களுக்கு ஃபெய்த்தான வார்த்தைகளை கர்த்தர் சொல்ல போறாரு. நீங்க விசுவாசமா ஜெபத்துல ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் எனக்கு அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு நீங்க ஜெபிப்பீங்க. கர்த்தர் என் கடன்களை மாற்றி நான் கடனை கொடுக்கிறவளாய் என்னை மாற்றுவேன் நீங்க ஜெபிப்பீங்க. நான் ஒரு சொந்தமான இடத்துல கர்த்தர் என்னை நிலைநாட்டுவார் நீங்க ஜெபிப்பீங்க. அந்த ஜெபம் கேட்கப்படும். அந்த வார்த்தையை மனிதர்கள் உங்கள் வாயிலே வைத்தது அல்ல, உங்களுடைய எமோஷனால் வந்தது அல்ல. அது தேவன் உங்களுக்கு அங்கீகரித்து கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் தடை செய்ய வேண்டாம். நீ வாயிலே உச்சரிக்கிற வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஏசாயாவினுடைய நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொடுகிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சீர்படுத்துவார். அவர் என்ன சீர்படுத்துவார்? அவர் என்ன ஸ்திரப்படுத்துவார்? என் வாயில உங்க அக்கினி துறவை அப்படியே வச்சிருங்க ஆண்டவரே. அப்படியே அந்த கற்களை வைங்க ஆண்டவரே.
அந்த நெருப்பு தழலை என் வாயில வைங்க ஆண்டவரே. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். ஏசாயாவினுடைய நாவை தொட்டது போல இப்பொழுது கர்த்தர் என் நாவை தொடுவீராக.